கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளை, தேவ பிள்ளைகளை, பரிசுத்தவான்களை, உங்கள் அனைவருக்கும் விலையேற பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இன்றைக்கு 21/12/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியாக 4 மணி. அன்பானவர்களே, இன்றைய தினத்திலும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிற செய்தி என்னவென்றால், கடந்த பல நாட்களாக இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற இந்த உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்துக்கு சொந்தமான இந்த 17 சென்ட் நிலத்தில் ஆண்டவர் கட்டி தந்திருக்கிற இந்த வீட்டுக்கு அப்ரூவல் வாங்குவதற்காக நான் கடந்த பல நாட்களாக முயற்சி பண்ணி கொண்டிருந்தேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? நேற்றைய தினத்தில் அப்ரூவல் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். சரிங்களா? நேற்று மாலை சரியாக 5:20 அப்ரூவலை நான் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். அன்பானவர்களே, முற்றிலுமாக ஆன்லைன். சரிங்களா? முழுவதுமாக ஆன்லைனில் பதிவு செய்யப்பட்ட அந்த அப்ரூவல், அதை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் மகா பெரிய கிருபை பாராட்டினார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? ஆமாம், அது மிகப்பெரிய ஒரு அதிசயம், மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். நான் ஏற்கனவே ஒரு கடந்த பல நாட்களுக்கு முன்பாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். பரலோகம் அனுமதித்தால் மட்டுமே அப்ரூவல் பெற்றுக்கொள்ள முடியும், வாங்க முடியும், இல்லைன்னா வாங்க முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டம், அவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் எதிராக நின்றது. அன்பானவர்களே, சரிங்களா? ஆனால் பரலோகம் அனுமதித்திருக்கிறபடியினால், பரலோகத்தின் தேவன் அனுமதித்திருக்கிறபடியினால் அந்த எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து ஆண்டவர் அப்ரூவலை பெற்று தந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக ஆமென். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? ஆமாம். அப்புறம் என்னுடைய மகனுடைய பிறப்பு சான்றிதழில் திருத்தம் செய்வதற்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன். அதாவது என்னுடைய மகனுடைய பெயர்லேயும் இன்சில் கிடையாது, என்னுடைய பெயர்லேயும் இன்சில் கிடையாது, என் மனைவி பெயர்லேயும் இன்சில் கிடையாது. சரிங்களா? என் மகனுடைய பிறப்பு சான்றிதழில் 3 பேருக்கும் இன்சிலை சேர்த்து, இப்போ நாங்கள் எப்படி இன்சில் சேர்த்துருக்கோமோ அதை மாதிரி இன்சில் சேர்த்து திருத்தம் செய்து ஆன்லைனில் புதிய பிறப்பு சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்காக, அதற்காகவும் பல வாரங்களாக நான் முயற்சி மேற்கொண்டிருக்கிறேன். அன்பானவர்களே, அதையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அன்பானவர்களே, அந்த முயற்சிகளை வாய்க்க பண்ணினார். ஆனால் இன்னும் அந்த சர்டிஃபிகேட் கையில் கிடைக்கல. சரிங்களா? அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். நாகர்கோயிலுக்கு கிட்டத்தட்ட 4-5 தடவை போயிட்டு வந்தாச்சு. அன்பானவர்களே, நீ நாளைக்கும் போக வேண்டியிருக்கு. நாளைக்கு போய் ஆர்டர் போட்டாங்க. 12/12/2025 பிறப்பு சான்றிதழை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, திருத்தம் செய்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. பிறப்பு சான்றிதழை திருத்தம் செய்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை ஆன்லைனில் அப்டேட் பண்ணவே இல்லை. சரிங்களா? போனால் 2-3 நாளில் நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம், நீங்கள் ஆன்லைனில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்டேட் பண்ணவே இல்லை. நேற்று நான் நாகர்கோயிலுக்கு போய், நாகர்கோயிலில் குறிப்பிட்ட அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் போய் பார்த்து கேட்டேன். அவங்க தான் ஓப்பன் பண்ணி பார்த்து இன்னும் உங்களுக்கு இன்சீல் சேர்க்கலை அப்படின்னு சொன்னாங்க.
நீங்கள் திங்கட்கிழமை வந்து ஆஃபீஸில் போய் இன்சில் சேர்க்க சொல்லி உடனே அப்டேட் பண்ண சொல்லி உட்காந்து அப்டேட் பண்ண சொல்லி அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வாங்க, நாங்கள் உங்களுக்கு எடுத்துத்தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அங்கே இருந்து உங்கள் கண் முன்னால் அதை அப்டேட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அங்கே வாங்க, நாங்கள் எடுத்துத்தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே நாளைக்கு போய் நான் பிடியில் உட்காந்த இடத்துல உட்காந்து அப்டேட் பண்ண வச்சு நாளைக்கு என் பையனுடைய திருத்தம் செய்யப்பட்ட ஆன்லைன் பிறப்புச் சான்றிதழை பெற்றுக்கொண்டு தான் வருவேன் அன்பானவர்களே. சரிங்களா? ஆமாம், அது ஒன்று. அப்புறம் என்னுடைய கிறிஸ்தவ திருமண அந்த அரசு சான்றிதழின் அந்த எக்ஸ்ட்ராக்ட் அதுவும் அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் ஐஜி பதிவுத்துறை தலைவர் அவங்க அலுவலகத்திலேருந்து அதை அப்டேட் பண்ணி விடுவாங்க. அவங்க வந்து ஓகே பண்ணி விடணும். அது கிறிஸ்தவ திருமண சான்றிதழாக அந்த அங்கேருந்து தான் வரும். அதையும் எதிர்பார்த்துட்ருக்கேன் அன்பானவர்களே. சரிங்களா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். ஆமாம், பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். இனி அப்புறம் நாளைக்கு காலையில் களக்காடு இபி ஆஃபீஸுக்கு போய் இந்த அப்ரூவலில் ஒரு செட்டு காப்பியை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே. அதை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு டீட்டெயில்ஸு சொல்லிட்டு வரணும். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கரண்ட் கொடுப்பாங்க. சரிங்களா? அன்பானவர்களே, நான் இந்த கிறிஸ்மஸுக்குள்ளே நமக்கு கரண்ட் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆண்டோடைய சித்தம், கிறிஸ்மஸுக்குள்ளே கரண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா கிடைக்கும், இல்லைன்னா அதுக்கு பிறகு தான். எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆண்டவர் காரியத்தில் வாய்க்க பண்ணியிருக்கிறார். அதோடு கூட இந்த FCRA அக்கௌண்ட் அதையும் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஆமாம், எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை அன்பான தெய்வ பிள்ளைகளே. சரிங்களா? இந்த அப்ரூவல் வாங்குவதற்காக, அப்புறம் இந்த வீடை கட்டுவதற்காக, கரண்ட் எடுக்கிறதுக்காக கொடுத்த ஜெபித்த ஆதரவு அனுகூலமாக இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனப்பூர்வமாக நன்றி சொல்லுகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கரண்ட் எடுக்கிறதுக்கு பைசா தேவை இருக்குது, பணம் தேவை இருக்குது. ஆண்டவர் உங்களோடு பேசினா கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.